ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா. திருச்சிற்றம்பலம். அளக்கலாக எவ்வளவையாலும் அதீதமாய் நின்ற அனந்தன் அடி துளக்கம் அற திரு தொண்டருக்கு தொன்று தொட்டென்றும் துணையாமடி விளக்க முற்பர முக்தி இன்பம் விளைந்து உளத்தன்பர் துளைந்த அடி இலக்கம் மொழி தென்னை ஆண்ட வெம்மான் எந்தை ரமணன் எழிற்சேவடி தொன்மைக்கு தொன்மையா தொன்றும் அடி தொலைவின்றி என்றும் நிலையாமடி நன்மைக்கு நன்மையாய் நண்ணும் அடி நயக்கின்றவரை முயக்கொள்ளடி தன்மைக்கு தன்மையா தங்கும் அடி தச்சுட்டறிய தனிச்சேவடி இன்மைக்கும் உண்மைக்கும் ஊங்காமடி எந்தை ரமணன் எழிற்சேவடி முன்னையே பின்னையே தேரேன் கூறும் முறை கேட்டெனக் அருள் செய்யும் அடி முன்னையே பின்னையே தேரேன் கூறும் முறை கேட்டெனக் அருள் செய்யும் அடி தன்னை நேரில்லா தயவன் அடி தன்னிழப்பாள தற்பேராமடி அன்னையே ஆக அடியோங்களுக்கு அருட்கொலுவித்திருக்கின்ற அடி அன்னையே ஆக அடியோங்களுக்கு அருட்கொலுவித்திருக்கின்ற அடி என்னையாட்கொண்ட இறைவன் அடி எந்தை ரமணன் எழிற்சேவடி எந்தை ரமணன் எழிற்சேவடி எந்தை ரமணன் எழிற்சேவடி. திருச்சிற்றம்பலம். ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாக்ஷாத் சர்வேஸ்வரனாகிய பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். இன்றைக்கு அருணாச்சல அக்ஷரமணமாலை பாடத்திட்டத்தின் கீழ் 35வது வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். சென்ற பாடலிலே என் பிழைப்பு ஒழித்தது எவர் அருணாச்சலா என்று கேட்டதை பார்த்தோம். அந்த கேள்வியையே வேறு கோணத்திலே அடுத்த பாட்டிலே கேட்கிறார் பகவான். 89வது பாடல். யாரும் அறியாதென் மதியினை மருட்டி அவர் கோளை கொண்டது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. யாரும் அறியாது என்று இதுல அவருக்கு ரொம்ப வேண்டிய சித்தப்பா சித்தி அவருடைய தமையன் நாகசுவாமி ஒருத்தருக்கும் தெரியாம என்னுடைய அறிவை மயக்கி அருணாச்சலதான் சொல்லிட்டார், பித்து விட்டு உனை நேருன்ட்ட அருணாச்சல பித்தனாக்கி என் அறிவை மருள வைத்து அதை ஜீரணம் செய்து தன்மயமாக்கி நீராகவே ஆக்கி கொண்ட அந்த மகாபுருஷர் உங்களை தவிர வேறு யார் அருணாச்சலா? எவர் கொலை கொண்டது? உங்களை தவிர வேற யார் பண்ண? நீங்க தானே பண்ணீங்க அப்படின்றார்.
இதுல ஒரு வேதாந்த கருத்துன்னு பார்த்தா, ஏகாந்தத்திலே அந்த மாடியிலே அந்த அறையிலே அவருக்கும் அவருடைய தலைவராகிய அருணாச்சலேஸ்வரருக்கும் அவர்களுக்குள்ளே நிகழ்ந்த அந்த பரிமாற்றம், அகந்தைக்கு ஆன்மாவிற்கும் ஏற்பட்ட அந்த ஜீவபர ஐக்கியம், அகந்தையை ஏற்றுக்கொண்ட ஆன்மாவை கொடுத்த அந்த தலைவனுடைய அரும்பெரும் கருணை, அது ஏகாந்தத்திலே மீண்டும் மீண்டும் ரசித்து ரசித்து அனுபவிக்கப்படுவதே அன்றி மற்றவர்களுக்கு சொன்னாலும் புரியாது. அதனால யாரும் அறியாது என்றார் போலும். யாரும் அறியாது என்று ஆரம்பிக்கிறார் இந்த கண்ணியை. மற்றொரு வேதாந்த கருத்து, இந்த எல்லாமே துவந்தங்கள், முப்புடிகள், உலகாதி விஷய சுகங்கள், உலகாதி விவரங்கள், உலகாதி பற்றுக்கள், இவற்றோடு மட்டுமே கூடியிருக்கின்ற இந்த அகந்தை மன மயக்க அறிவு, அதை உண்மை என்றும் மயங்கி இருந்த தன்னுடைய ஜீவ அறிவை, அந்த புல்லறிவை, அந்த மருள் அறிவை, அந்த அறிவை யான் என்றும் எனது என்றும் பிரித்து அறியாதபடிக்கு அப்படியே முழுவதுமாக அகற்றி, இதற்கெல்லாம் நேர் எதிர்மாறாக விளங்குகின்ற அந்த வாலறிவு, மெய்யறிவு, பிரம்ம ஆத்ம ஞானம், அந்த கடவுள் அறிவிலே ஒன்று கலக்க வைத்து, அதனாலே அந்த பரவழியிலே ஏற்றி, பொது வெளியிலே அருட்போராட்டம் காட்டு என்று முன்னால் கேட்டார் அல்லவா, அந்த அருட்பர வெளியிலே தானே தானேயாக தத்துவத்தின் உச்சியிலே அந்த வஸ்துவின் உண்மை நிலையை அருணாச்சலேஸ்வரர் அவருக்கு விளக்கி கொடுக்கவும், அதனாலே அந்த மன மென்மலரணையினாலே அந்த ஸ்வரூபானந்தம் ஆவிர்பவிக்க கண்டு அதை அனுபவித்து, அந்த அனுபவத்தினாலே மருண்டு போய் இது என்ன புதுசா ஏதோ நம்மளுக்கு நடக்கிறது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அதிலே மிரண்டு போய், அருணாச்சலேஸ்வரர் இவர் மிரண்டு போகும்படி மருட்டியதை என் மதியனை மருட்டி என்று கூறினார். இந்த வேதாந்த அனுபவத்தை இங்கே விளக்கும் வகையிலே இதை சர்வச்சியமாக தனக்கு நடந்தது என்பதினாலே அவ்வாறெல்லாம் செய்து என் உள்ளத்தை கொள்ளை கொண்டாய் அல்லவா என்று கூற வேண்டி, எவர் கொலை கொண்டது என்று முடிக்கிறார் இந்த கண்ணியை. உள்ளத்தை கொள்ளை கொள்ளுதல் என்பது உள்ளத்தை கவர்தல். சௌந்த பெருமான இதை சொல்லி இருக்கிறார். தோடுடைய செவியன் விடையேறியோன் தூவெண் மதிசூடி காடுடை புடலை சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். இது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இது ரொம்ப பிரசித்தமான பேர். அவர் வெண்ணையை மட்டும் திருடுபவர் அல்ல, நமது உள்ளத்தையெல்லாம் திருடுபவர். பகவானை பற்றி முருகனாரும் ஒரு இடத்துல பாடுகிறார், 3 விதங்களிலே என் உள்ள சோரா திருடனே என்கிறார். உங்களுடைய புன்முறுவலினாலே, உங்களுடைய உபதேச வாக்கினாலே, உங்களுடைய திருக்கண் நோக்கத்தினாலே என் உள்ளத்தை கவர் சோரா என்று பகவானை கூறுகின்றார் முருகனார். இதுல சம்பந்த பெருமானை ஆளுடை பிள்ளை என்று கூறுவார்கள். ஆளுடை அடிகள் என்றால் அது அப்பர் பெருமான், ஆளுடை நம்பி என்றால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இங்கே அருணாச்சலேஸ்வரரை நோக்கி ஓடி வந்து மதுரையை விட்டு நீங்கி, நான் என்னுடைய தகப்பனாரை தேடி அவருடைய உத்தரவின்படி இவ்விடத்தை விட்டு புறப்படுகிறேன் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு, இங்கே அருணாச்சலேஸ்வரத்தை என் தகப்பனார் என்று கூறியதினாலே நிறைய பக்தர்கள் இவரை ஞானசம்பந்த மூர்த்தியின் அவதாரமாக, ஏன்னா ஞானசம்பந்த மூர்த்தி ஞானஸ்வரூபம், ஞானத்தோடு சம்பந்தம் வைத்துக் கொண்டவர்.
அதனால இவரை ஞானசம்பந்த மூர்த்தியின் திரு அவதாரம் என்று சொல்லுவார்கள். அந்த ஞானசம்பந்த மூர்த்தி முருகப்பெருமான் என்று கூறுவார்கள். இவரையும் முருகப்பெருமான் என்று கூறுவார்கள். இப்படியெல்லாம் அருணாச்சலேஸ்வரருடைய அந்த சிவபெருமானுடைய செல்ல பிள்ளையாக இருப்பதினாலே அந்த ஆளுடை பிள்ளையாராக அவரிடத்திலே உறுதியோடு கேட்கிறார், எவர் கொலை கொண்டது என்று கேட்டாராம். இதை பதியத்திலேயே இந்த உண்மையை சொல்லுகிறார். என் உள்ளத்தை நீ கவர்ந்து விட்டாய், களவாடி விட்டாய், நீ கள்வன் என்று. தலைவனே என்னை களவினில் கொணர்ந்து உன் தாளினில் நல்வரை வைத்தாய். களவினில் கொணர்ந்து என்கிறார் அங்கே. இப்படி குடியான் மயக்கி 73வது பாடல், உனதருள் மையினால் உண்மை வசமாக்கி 84வது பாடல், உன் மோகமா வைத்து என்பது 86வது பாடல் என்று பற்பல அருணாச்சல அஷ்டகத்திலே அறிவினை மருள் உறுத்து, அங்கேயும் மருள் உறுத்து, அருகினில் ஈர்க்க அருகுரும் அவயம் அச்சலமா கண்டேன் என்கிறார் அல்லவா. அப்படி இங்கேயெல்லாம் அறிவினை மருள் உறுத்து, மோகமா வைத்து, உன் அருள் மைய போட்டு, பொடி போட்டு, இப்படியெல்லாம் என்னை மருட்டினாய் என்று சொன்னது ஏன் இங்கே வெளிப்படையாக என் மதியனை மருட்டி என்று சொன்னாராம். இப்பொழுது என் மதியனை யாரும் அறியாது மருட்டி, அந்த பாடலை ஒரு முறை பாருங்கள். வாய்க்கால் கால்வாய் என்பதை போல இங்கே மாற்றி போட்டால் எப்படி வருகின்றது பாருங்கள். அது ஒரு சுவாரஸ்யம். அது ரொம்ப சுவை பயப்பது. யாரும் அறியாது என் மதியனை மருட்டி அப்படின்றத என் மதியனை மருட்டி யாரும் அறியாதுன்னு மாத்தி போட்ட, இப்போ யாரும் அறியாது, யாருக்கும் பக்கம் பக்கத்துல ஒருத்தருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா என் மதியினை மருட்டி, என்னுடைய மூளையை, என்னுடைய மனதை, என்னுடைய அறிவை நீ மயக்கி விட்டாய். மயக்கி அருணாச்சலத்திலிருந்து மதுரையிலிருந்து அருணாச்சலத்துக்கு என்னை ஈர்த்து கொண்டாய், என்னை கொள்ளை கொண்டாய் அப்படி சொல்றாரு இல்லையா. இப்போ அது மதியினை. இது மாத்தி போட்டா என் மதியினை மருட்டி யாரும் அறியாது எவர் கொலை கொண்டதுன்னா, என் அறிவை மயக்கி வேற யாருக்கும் தெரியாம என்னையே யார் கொள்ளை கொண்டது. உடலோடு மனசு அறிவை மட்டும் இல்ல, உடலையும் கொள்ளை கொண்டார் அருணாச்சலேஸ்வரர். இவர் அங்கே மதுரையில இருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து அருணாச்சலத்தை தன்னுடைய மடியில உக்காத்தி வச்சுட்டார். அப்படி மொத்தமா இவரை தூக்கின்னு போறதை சொல்றாருன்னு ஒரு சுவாரஸ்யம். இப்படி இரண்டு விதமாகவும் தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்வார்கள். பின்பு இன்னொரு சுவாரஸ்யம், இதெல்லாம் மலிந்து பொருள் கூறுதல் என்று சொல்வார்கள். சில இடங்கள்ல அது ரொம்ப ஆப்டா, ரொம்ப பொருத்தமா இருக்கும், ரொம்ப பொருந்தும். இப்போ இந்த முற்பாடலையும் இந்த பாடலையும் இணைத்து பார்த்தால், இஃப் இந்த 88, 89வது கன்னிகள் இஃப் தே கேன் பி சீன் இன் கன்ஜங்ஷன் வித் ஈச் அதர், ஒட்டா வச்சு பார்த்தா அதுல ஒரு பொருள் கிடைக்கிறது. என்னன்னா, எவன் என் வாயினில் மண்ணினை எட்டி என் பிழைப்பு ஒழித்தது அப்படின்னா, பதிகத்துல அவர் சொல்றாரு, வைத்தனை வாழா, என் பழப்புல மண்ணை போட்டேன்னா என்னை வாழா வைத்தனை, உலக வாழ்க்கையில நான் இனிமே போய் வேலை பண்ணி சம்பாரிச்சு எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏன்னா முற்றிலும் அகர்த்தாவாகி சும்மா உக்காச்சி வச்சுட்டீங்க. அதுதான் வாழா வைத்தல். வைத்தனை வாழா வையகத்தூயும் வழியறி மதியழித்து. அடுத்த கண்ணில சொல்றது, அதாவது இந்த கண்ணில, யாரும் அறியாது என் மதியினை மருட்டி எவர்களை கொண்டது என்றால், இந்த பூலகத்துல நான் ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் ஒரு ஆசைப்பட்டு போய் நான் பண்ணலன்னு, அதுக்கும் கூட எனக்கு அந்த மதி இல்லை. அப்ப அந்த ஐ மஸ்ட் ஹேவ் an inclination to do it, அதுவே இல்லாம போயிடுது. மனசுலயே என்னை மாத்தி விட்ட. உடம்புனால வைத்தனை வாழா,
என் வாயில மண்ணை அட்டி போட்டு உக்காத்தி வச்சுட்டேன். ஆனா, சரி ஏதோ ஒண்ணு பண்ணிதான் பார்க்கலாமேன்னு கூட தோண முடியாத அளவுக்கு மதியையும் கெடுத்துட்டேன். வழியறி வையகத்து உய்யும் வழியறி மதி அழித்து அந்த மதியை வையகத்துல இந்த பூமிக்கு லோகாயத்தமான அறிவை ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு அப்படி பொழைச்சிக்கக்கூடிய ஒரு அறிவை டோட்டலா நாசம் பண்ணிட்டேன். அது எப்படி அதுக்கு என்ன அர்த்தம்? மதியை அழித்தா என்பதுதான் இது. யாரு மறியாது என் மதியினை மருட்டி எவர் கொலை கொண்டது? என் மதியையும் அழிச்சுட்டேன். உடம்புனாலையும் வேலை பண்ணாம விட்டேன். இதைத்தான் அங்கே அருணாச்சல பதிகத்திலே 10வது பாடலிலே அவர் மனதிலே தோன்றுகின்ற இந்த கருத்தை இந்த 2 கன்னிகளிலே வெளிப்படுத்திய கருத்தை அங்க ஒரே வரியாக வைத்தார். வைத்தனை வாழா வையகத்துய்யும் வழியறி மதியழித்து இங்கண் என்று அங்கே கூறுவது. இந்த 2யும் சேர்த்து பார்க்கும்போது அந்த ஒரு தொடர்பு, ஒரு விசித்திர தொடர்பு. அதாவது இவருடைய எண்ணங்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன. எவ்வரி பீஸ் இஸ் ஃபாலிங் அட் இட்ஸ் பிளேஸ். நீங்க எல்லாம் தனித்தனியா பீஸ் பீஸா பார்த்தா கூட ஒட்ட வச்சாலாம் ஒரே இடத்துல கச்சிதமா ஓட்டுறதுன்னுவா. அப்படி இவர் பகவானுடைய உபதேசங்கள் அப்படித்தான் இருக்கு. அவர் செய்யுள் நடையில சொன்னாலும் அப்படித்தான் இருக்கு. உரை நடையில சொன்னாலும் அப்படித்தான் இருக்கு. ஒரு பரிபூரணம் எங்க தொட்டாலும் பரிபூரணமா இருக்கிறது என்பது பொருள். இனி அடுத்த பாடல் 90வது பாடல். ரமணன் என்றுரைத்தேன் ரோஷம் கொள்ளாதேனை ரமித்திடச் செய்யவாருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. ரமணன் என்று உரைத்தேன். ஒரு எங்க ஆசிரியர் சொல்வார், வித்வான் ஹெச் வைத்தியநாதன் அவர்கள், ரமிக்க வைப்பவன் ராமன், ரமித்து இருப்பவன் ரமணன். அதான் அர்த்தம் அதுக்குன்னு சொல்லுவார். ஒரு டிக்ஷனரி மீனிங் அவர் சொல்லுவார். நான் சொன்னேன், ரொம்ப வாஸ்தவம் தானே சார். ராமபிரான் அந்த சின்ன வயசுல இந்த குழந்தையா இருக்கிறதுலேருந்து பார்க்கிறவெல்லாம் அவரால் வசீகரிக்கப்பட்டார்கள். அவருக்கு அந்த என்டையர் அயோத்தியா நகருக்கே அவர் ஒரு செல்ல பிள்ளையா தான் வாழ்ந்தார். கைகேயி அவரிடத்துல அப்படி உயிரியே வச்சிருந்தார். அவர் கோசலியினுடைய அந்த பக்கத்துல அம்மா கிட்ட வளர்ந்ததை விட கைகேயி கிட்ட அந்த அவளுடைய அன்பு அரவணைப்புல வளர்ந்தது தான் அதிகம். ராமபிரானை வளர்த்ததே கைகேயி தான் வெர்ச்சுவலி. அப்படிதான் அதை படிக்கும் போது தெரியுது. அது இயற்கையினுடைய ஒரு சுபாவம், அகந்தை மனதினுடைய சுபாவம். ஐயோ தன் பிள்ளை அந்த கூனி சொல்றதுல அவ மனது மயங்கி போய் பண்ணிட்டாளே தவிர அந்த தவறை உணர்ந்துதான் அவளும் காட்டுக்கு போறா. காட்டுக்கு எல்லாரும் போய் ராமர் அழைச்சின்னு வரேன்னு போகும்போது ராமபிரான இவளும் கூட போனதே அது ராமபிரானும் புரிந்து கொண்டார். நான் வரணும்னு ஆசைப்பட்டு தானே ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு பிராயச்சித்தமா நம்மளும் கூட இல்லைன்னா அரண்மனையிலேயே இருந்துட்டு இருக்கலாமே. நான் தப்புன்ட்டேன், மூஞ்சில முழிக்கிறது கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த காலத்துல கூட யாரையாவது ரொம்ப கடுமையா அரசியல்லையோ இதுலயோ எதையோ ரொம்ப கடும் சொற்கள்னால பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவளே போயிடுறா திடீர்னு. அங்க போறதுக்கு கூட பயமா இருக்கு. ஏன்னா அந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவோட போனா உயிரோட வருவோமா, அது போறதுக்கு வெக்கப்பட்டு பயத்துல ஏதோ ஒரு காரணத்தினால போக மாட்டா. ஆனா கைகை போனா, தைரியமா போனா. இல்ல நானும் கூட வரேன். ஹர் வெரி பிரசன்ஸ் indicated to Lord Rama that she has forgotten the past, she is regretting the past. ஒரு பிராயச்சிந்த பண்ணணும்னு ஆசைப்படுறா. ராமபிரான் உண்மையிலேயே வந்து ஆட்சியில அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். எல்லாம் அவர் புரிஞ்சுட்டார். அதனாலதான் பரதாழ்வார் வந்து ரொம்ப சபையில முதல்ல அம்மாவை திட்டினார். பிறகு பரத்வாஜர் கேட்டப்போ என் தாயார் பரத்வாஜ் இன்ட்ரடியூஸ் பண்றதே எப்படி பண்ற? உலகத்துல பெற முடியாத பெற்ற பெருஞ்சொல்வம் யான் ஒருவன் பிறத்தலால் துறந்த பெரியாள்னு தான் கௌசல்யா தேவிய இன்ட்ரடியூஸ் பண்ற அறிமுகப்படுத்துகிறார் பாரத்வாஜ முனிவருக்கு.
உலகத்திலையும் கிடைக்க முடியாத ஒரு பெரும் பொக்கிஷத்தை இவள் பெற்றாள். நான் ஒருத்தன் படுவாய், நான் வந்து பிறந்து தொலைச்சேன். அதனால அதை இழந்து இன்றைக்கு நிற்கின்றாள். கதர்றார் பாவம். அதுக்கு ஒரே காரணம், பரத்வாஜ முனிவர் அவரை கேட்ட ஒரு கேள்வி. ராமபிரான் எந்த பக்கம் போயிருக்கார், காட்டுல எப்படி போனார், எல்லாம் கேட்காம எப்படி எங்க காடு ஃபுல்லா போய் எங்க தேடுது. அவரை கேட்ட உடனே நான் சொல்றேன்னு சொல்றாரு. இப்படிதான் போனார், இந்த பக்கம் போனா நீ பார்க்கலாம், இங்க இருக்கேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு, எல்லாம் சொல்றார். கடைசியா அவர் கேட்கிற கேள்வி, எதுக்கு ராமபிரானை பார்க்கணும்னு நீ ஆசைப்படுற, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமான்றார். இப்படி அழகா இருப்பாரு. என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டீங்களே அப்படின்னு. குகனிடத்துல அப்படித்தான் உருகி போகிறார், கதர்றார். கம்பராமாயணத்துல வந்து அஞ்சனவள்ளன் என் ஆயுர்த்தோ என் ஆளாமே வஞ்சனையார செய்திய மன்னரும் வந்தாரே அப்படி என்னமோ குகனுடைய வீர உரையா கமராட்டாழ்வார் பாடியிருக்கார். ஒரிஜினல் வால்மீகியில வந்து அப்படிலாம் ஒன்றும் வீர வசனங்கள்லாம் ஒன்றும் குகன் பேசல. இவரை பார்த்த உடனே காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு தேனும் தினை மாவும் கொடுத்து இப்படியெல்லாம் தான் கோச்சாரம் பண்ணி இருக்கிறதுக்கு இடத்த கொடுத்து எப்படி போனோன்றது படகை கொடுத்து எல்லாம் பண்ற. நாடு கொடுத்தனும் நாயகனுக்கு இவர் நாடாளும் காடு கொடுக்கிலராகி எடுத்தது காணீரோ என்று கம்பர் ரொம்ப அழகா அந்த யுத்த களத்தை அப்படியே பாட்டிலேயே கொண்டு வருவார். குகனுடைய வீர வச்சனத்துல வீர அந்த வீர உரைன்னுவாது, குகனுடைய வீர உரை. அது கம்பராட்டாழ்வாருடைய ஒரு கற்பனை. அது மாதிரி ராமாயணத்துல நிறைய இடத்துல பண்ணியிருக்காரு, ஒரு இடம் மட்டும் இல்ல. அது பேசிக் எல்லாமே நிறைய நிறைய மாத்தி மாத்தி பண்ணியிருக்கார். அது அவருக்கு உரிய ஒரு உரிமை. அவர் ராமபிரான முற்றிலும் உணர்ந்த ஞானி. அவர் வாயில ஒண்ணு வந்ததுன்னா அவருக்கு அந்த அலவன்ஸ் நம்ம கொடுத்துதான் ஆகணும். இப்படி ராமபிரான் பற்றி நான் தான் பார்த்த ஒவ்வொரு இடத்துலயும் எக்ஸ்பிளைன் பண்ண பரதாழ்வார் ராமபிரானே நேரா வந்து பார்க்கும்போது கதறி அழுகிறார். அங்க ஒரு டிஃபரெண்டே பண்ணல. என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதனாலதான் ராமபிரானுடைய அந்த வசீகர சக்தி அங்கு வெளிப்படுறது. அவர் உள்ளத்தோடு உரையாடுகின்றார் ஒருத்தர்கிட்ட பார்க்கும்பொழுது. அதனால்தான் ரமிக்க செய்பவர் ராமன். எங்க சார் அத ரவணன்ற பேர்ல அவருக்கு அப்படி ஒரு இஷ்டம். அதனால ரமித்து இருப்பவர் ரவணர் அப்படின்னு சொன்னார். அதான் அர்த்தம்னு அவர் சொன்னார். நான் வந்து சொன்னேன், இங்க ரமித்திட செய்யவான்னு அடுத்த வரியில வருது. இதெல்லாம் தான் இந்த எண்ணங்களை தூண்டுகின்றது, என்னுடைய எண்ணங்களை. அப்ப நான் சொன்னது அவர்கிட்ட, ராமபிரான் ரமிக்க செய்பவராக மட்டும் இருந்திருக்காரு சார். ஏன்னா பாக்குறவாள்லாம் அவர் மேல அப்படியே மயங்கி போயிடுறான். ஆனா பகவான் வந்து தன்னுள்ளே ரமித்து இருப்பவராகவும் இருக்கிறார், ரமிக்க செய்பவராகவும் இருக்கிறார். அந்த ரமித்திருத்தல் என்பது, ரமித்திருத்தல் ஒருத்தர அட்ராக்ட் பண்றது, அவர்னால ஆக்கர்ஷிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் பூலோகம் எல்லா பாகத்திலையும். யூ cannot நேம் a country where there is no ரமண பக்தா. அப்படி ஒரு ஆகர்ஷண சக்தி அவருக்கு இருந்தது. அதனால அவர் ரமிக்க செய்பவரும் கூட, ரமித்து இருப்பவரும் கூட அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் எங்க சார். அது நீங்க நிறைய பகவானை பத்தி படிக்கிறதுனால உங்களுக்கு அது ஞாபகத்திலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தோன்றது. நான் சொல்றதெல்லாம் என்ன சொல்ல முடியும், தமிழ் அர்த்தம் நான் சொல்றேன் அப்படின்னு. பட் அவர் எவ்வளவு பெரிய மகானுபாவர் அவரு. இதுல பகவான் தன்னில் தானே ரமித்து இருப்பவராக எவ்வளவு வருடக்கணக்கில் வாழ்ந்து காண்பித்தார். உவகையோர் ஒருவன் தன்னுள் ஒப்பவன் களிமுகத்தன் என்று தட்சிணாமூர்த்தி சுவாமியை போற்றுவது. அந்த தட்சிணாமூர்த்தி சுவாமியாகவே மீண்டும் நம்மிடையே மௌனத்திலே அமர்ந்து நம்மளுக்கு மௌனோபதேசம் செய்த பகவானுக்கு முழுக்க முழுக்க பொருந்தும் அந்த வார்த்தைகள்.
உவகையோர் ஒருவன். உவகை மகிழ்ச்சி. அதை ஓர் அதை ஓர்ந்தபடி எப்பொழுதும் அந்த மகிழ்ச்சி கடலிலே திளைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவன். உவகை ஓர் ஒருவன். தன்னுள் ரமிப்பவன், தன்னுள் உவப்பவன், தனக்குத்தானே அவர் ஸ்வாத்மாராமனாக இருப்பவர். அந்த ரமித்து இருப்பதினாலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை முகத்திலே காண்பிப்பவர். களிமுகத்தன். களின்னா இன்பம், சந்தோஷம், சுகம், மகிழ்ச்சி. களிமுகத்தன். அதனால தானே. பட் ராமபிரான் ரமணபிரான நம்ம அந்த மாதிரி நிறைய பார்த்திருக்கோம். நாள் கணக்குல, மாச கணக்குல, வருட கணக்குல இருந்திருக்காரு. அப்புறம் பிற்காலத்திலயும் அந்த ஹால்ல உட்கார்ந்து அந்த மலையை பார்த்துட்டாருன்னா அப்படியே நிச்சலனம் ஆயிடுவார். அந்த அவருடைய மனம், உடல், அவர் சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர் அது எல்லாமே நிச்சலனம் ஆயிடும், அதிசூக்ஷமாயிடும். அந்த ஆத்ம இன்பத்தை அவருடைய சன்னதியிலே அதை பத்தி லவலேசம் தெரியாதவர்கள் எல்லாம் கூட அனுபவித்தார்கள். அப்படிலாம் இருந்திருக்காரு அவர். ஆனா ராமபிரானை பத்தி அப்படி செய்திகள் இல்லை. அவர் ஒரு கர்ம வீரர். கடமைகளை தொடர்ந்து செய்தார். ஒரு கர்மயோகத்தினாலே அவர் ஞானத்தை அடைந்தார். அவருக்கு வசிஷ்டர் மாதிரி ஒரு பெரிய ஒரு எனக்கு எச்வி சார் கிடைச்ச மாதிரி அவருக்கு வசிஷ்ட பெருமான் கிடைச்சிருந்தார். அதனால அவருக்கு ஆத்ம விஷயங்கள் தான் நல்லா தியரட்டிக்கலா அவருக்கு நல்லா பிடிபட்டது. அந்த விஷயங்களை அவர் நடைமுறைப்படுத்தினார். அதனால தெய்வமானார். ஒரு சாதாரண மனிதர், நம்ம மாதிரி ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவர் இன்றைக்கு தலைமுறை தலைமுறையாக ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ் தொடர்ந்து அவரை வழிபடுதல். அப்படி வழிபட்டவர்களுக்கு எல்லாம் அவர் ஆத்ம ஞானத்தை கொடுத்து கடவுளாக்குதல். அவரை வழிபட்ட ஹனுமார் ஒரு கடவுள், சமர்த்த ராமதாஸ் ஒரு கடவுள், பத்ராச்சல ராமதாஸ் ஒரு கடவுள், தியாக பிரம்மம் ஒரு கடவுள். எல்லாம் ஞானிகள். அப்படி சொல்றாங்க. அப்பேற்பட்ட லெவலுக்கு அவர் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம் என்பது ஒன்று இருந்தாலும் கூட அவர் பூமியில மனிதராகத்தான் வாழ்ந்தார். அமானுஷ்ய சக்திகள்லாம் அவர் எப்பவுமே இருக்கிறதாவும் நினைச்சுக்கல, வெளிப்படுத்தவும் இல்லை. அப்படி ராமன் அவன் உட்காந்து தபஸ் பண்ணி தன்னுள்ளே ஓப்புவராகவும் ராமாயணத்துல எங்கேயும் பார்க்க முடியறது இல்லை. ஆனால் பகவான் தனக்குள்ளே ரமிப்பவராகவும் இருந்தார், பிறரை ரமிக்க செய்பவராக இருந்தார். இதுலெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்டிஸ். இதுல அந்த அளவு கடந்த ஒரு திறமை, அதுல ஒரு லாகவம் பரிபூர்ணமா அவருள்ளே பொங்கி பொங்கி பெருகியதினாலே ரமித்திடச் செய்யவா என்கிறார். அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. நான் ரமித்துக் கொண்டு ரமணன் என்று உரைத்தேன். அருணாச்சலேஸ்வரரே, உங்களுக்குள்ளே நீங்கள் ஓப்பவர்கள், சாத்மாராமனாக இருப்பவர்கள். அப்படி எல்லாம் கரெக்ட் தான். இவர் ஏன் ரோஷம் கொள்ளாதேன்னு சொன்னார்னா, அருணாச்சலேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளாக உவகையோர் ஒருவன் தன்னுள் உவப்பவன் அப்படி இருந்தாலும் கூட இங்க ஒரு முறை அது உண்மை நிலை. அது மாதிரி நான் சொன்னேன். ஆனா நீ என்ன பாராட்டுறதுன்னு உங்களுக்கு ரோஷம் வந்துடுதா? 1000 சொன்னாலும் நீ நானும் ஒண்ணா அப்படின்னு ஏதோ கோச்சுட்டீங்களா? அப்படிலாம் ரோஷம்க்கு வேணாம்ப்பா. இப்ப நம்ம சொல்ல மாட்டோம். இவருக்கு திடீர்னு இப்ப இவருக்கு ஒரு ரோஷம் வந்துடுது, இந்த இத்தனை நாளா இல்லாத அப்படிலாம் சொல்லுவோம். அந்த ரோஷம்ன்ற வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணாரு அந்த பொருள்லயே. ரோஷம் கொள்ளாது, ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி. அந்த மாதிரிலாம் நினைச்சுக்கிறேன். அப்பா இந்த மாதிரி ரோஷம், சும்மா திடீர் ரோஷத்தெல்லாம் காமிக்காத, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நம்ம 2 பேரும் ஒண்ணா ஹாப்பியா உட்காந்து பேசிட்டு நம்ம 2 பேரும் நம்ம டைமை ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ணலாம், ரமித்திடுவோம்பா. உன்னுடைய கம்பெனியை நான் என்ஜாய் பண்றேன், என்னுடைய கம்பெனியை. நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற இந்த சேம் வேவ் லென்த். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசிட்டு அளவலாவி கொண்டு நம்முள் ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அப்படி ஆன்மானுபூதியிலே நாம் இருவரும் ஒன்று என்னை சேர்த்து கொண்டு விட்டதுனாலே அந்த இன்பத்தை நான் அனுபவிக்கிறத உங்களுடைய பிரசன்ஸ்ல உங்களோட அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அருணாச்சலேஸ்வரரே, எனக்கு அது பர்மிட் பண்ணுங்க. யூ பி அ விட்னஸ். நான் அனுபவிக்கிறதை நீங்க பார்க்கணுமா வேணாமா? அப்படி ஒரு பொருள். நான் ரமணன் என்று உரைத்தேன்னு இன்னொரு ஒரு பொருளும் இருக்கு இதுக்கு. எல்லாரும் கிரிபர்ஷனம் போனா
அப்ப திடீர்னு ரமண சத்குரு பாடினா, அது ரொம்ப ஃபேமஸ் பாட்டு. அது ரமண பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரசித்தமானது. ரமண சத்குரு ரமண சத்குரு ரமண சத்குரு ராயனே ரமண சத்குரு ரமண சத்குரு ரமண சத்குரு ராயனே. ரொம்ப அற்புதமான பாடல். இந்த ரிஃப்ரெயின் சொல்லி சொல்லி பாடும்போது ரொம்ப அது ஒரு ஆனந்தத்தின் உச்சிக்கே நம்மை கொண்டு செல்லும். பாடியவர் அத பாடியவர் சத்தியமங்கலம் வெங்கட்ரமணர். அவ்வளவு எளிமையான சொற்கள்ல ரொம்ப சக்தி மிக்க பாடல்களாக அவை திகழ்கின்றன. இதுல எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா, பகவான் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டார். ரமண சத்குரு ரமண சத்குரு. அப்புறம் அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் கேட்டாலாம், ஏன்னா நீங்களும் நீங்க பாட்டு போடுறீங்க, நீங்களும் இதுல கலந்துக்கிறே இல்லை அப்படின்னா, ஆமா உண்மையான ரமணர் யாரு, அவர்தான் அப்படின்னு சொன்னாராம். அப்படி இவர் மனசுல இவரை ரமணன்னு கூப்பிட்டப்பெல்லாம் அவர் அருணாச்சலேஸ்வரருக்கு தான் நினைச்சிட்டு இருக்கார். அதான் இன்னைக்கு வெளிப்பட்டது. அத இப்ப கேட்கிறார். ரமணன் என்று உரைத்தேன். எல்லாரும் என்ன ரமணன்னா நான் உங்களை ரமணன்ட்டு உங்களை தான் நினைச்சுக்கிறேன். அப்படி சொல்லவும் சொன்னேன். அதுக்காக என் மேல ரோஷம் பாராட்டாதீங்க. அப்ப நீ உன்னை எல்லாம் ரமணன் சொன்னா அதே ரமணன் பேரு எனக்கு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கோச்சுட்டீங்களா? அதெல்லாம் பண்ணாதீங்க. ரமித்திட செய்யவா அருணாச்சலா என்று கூறினாராம். இப்படி இதுல என்ன வேடிக்கைன்னா, இதெல்லாம் நுண் உணர்வுகள் தான். நம்ம நினைச்சுக்கிறது தான். அதாவது நான் இப்ப சொல்ல பார்க்கிறது, அவரிடத்துல இந்த ஆன்ம லாபத்தை வேண்டி, ஆன்மானுபூதியை வேண்டி, அவர்கிட்ட இருக்கிற ஒரு அளவற்ற உரிமையினால இந்த அக்ஷர மாலையிலேயே தன்னுடைய எளிமையை தெரிவித்துக் கொண்டு, யாரும் தங்கிட்ட இருக்கிற டிஃபெக்ட சொல்ல மாட்டா. ஆனா அது 21, 39, 72, 79, 81 எவ்வளவு பாட்டு தன்னுடைய எளிமையை கொஞ்சம் அறிவனியான் இப்பெல்லாம் நிறைய பார்த்தோம் நம்ம. மாதிரி சொல்லியிருக்கார். அவரை கேலி பண்ணியும் வீதி ஒன்றனைக்கு 67வது பாட்டு 76வது பாட்டு அவரை பரிகாசம் பண்ணியும் அவரிடத்துல வழக்காடியும் 14வது பாட்டு 81வது பாட்டு நியாயம் கேட்டும் இது உனக்கு அழகோ அப்படி சொல்றது 10, 11 நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன்ப்பா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு தன்னுடைய பயத்தை தெரிவித்துக் கொண்டும் 35, 51வது பாடல் பிறகு அவனை அச்சுறுத்தியும் தான் பயப்பட்டோன்றது ஒண்ணு, அவரை பயமுறுத்தி விட்டுறது ஒண்ணு. அது ஒரு உரிமை நண்பரிடத்துல. 4வது பாடல் சொன்னாரு, ஆறுக்காவினை அண்டனை அகற்றில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. உன் அகிலமே நான் உன்னோட என் பாடல சொல்லலை வேணும்ட்டுதான், ஏன்னா டைம் ஆயிடுமேன்னு. நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி இது 4வது பாடல் 22வது பாடல்லையும் அப்புறம் ஒரு ஆத்திரம் ஊட்டுற மாதிரி அவர் கோவப்படுத்துற மாதிரி இதுவோ ஆண்மை அருணாச்சலான்னு கேட்கறது, வீதி உண்டனைக்கேன்னு கேலி பண்றது, அவரை கொஞ்சம் வெறுப்பேத்துறது, ஆத்திரமூட்டுதல். அது 9வது பாடல் 67வது பாடல். இப்படி அவருடைய அருளை வேண்டி பற்பத உணர்வுகளால தூண்டப்பட்டு பற்பத விதங்களிலே பற்பத கோணங்களிலே பற்பத வேண்டுகோள்களை அவர் விடுத்திருக்கிறார். இது எல்லாத்துக்கும் ஏதாவது அர்த்தம் இருக்கா உண்மையிலேயே? ஈருடலும் ஓர் உயிருமாக, ஒரு உயிர்னா எங்க சொல்றது, அந்த ஆன்ம வஸ்துவாக இவர் மனிதனாக இருக்கிறார், அருணாச்சலேஸ்வரர் மலையாக இருக்கிறார். இதுல வேற என்ன பெருசா வித்தியாசம்? அவருக்கு மலையா உடல், இவருக்கு மனித உடல். அப்படி இருந்தாலும் கூட ஒவ்வொரு உயிராக ஆன்ம வஸ்துவாகத்தான் இருவரும் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி வாழ்கின்ற நண்பர்களுக்கு இடையே அவர்கள் யாதே கூறினும் யாதே செய்யணும் அவர்களுக்குள்ள
அது தப்பு கிடையாது. அப்படி ஈருடல் ஓருயிராக வாழ்கின்ற கணவன் மனைவியருக்குள்ள கூட அவ என்ன வேணா பேசிக்கலாம், எப்படி வேணா இருந்துக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. அப்படி இந்த பாடலிலே ரமித்திடச் செய்யவா அப்படின்னு வேண்டுகோள் வந்து அவருடைய அவா, அவருக்கு அவருடைய ஆசை. சதாகாலமும் எப்பொழுதும் இந்த ஆன்ம வஸ்துவிலே ஒன்றி அந்த சுகத்திலே மூழ்கி கிடக்க வேண்டிய என்னை விட்டு போகாத அப்படின்ற ஒரு வேண்டுகோள். இத சொன்னவரு இதற்கு அடுத்த பாடலிலே இன்னும் சொல்லப்போனா இந்த அடுத்த பாடல் அவருடைய அந்த பேரன்பினுடைய அந்த பிரேமையினுடைய உச்சியிலே இருந்து பேசுவது. இங்கேயும் ரமித்திடுவோம் என்ற வார்த்தைய ரமித்திட செய்யவான்னு அங்க கூப்பிட்டவரு. இங்க அதெல்லாம் நான் எனக்கு எக்ஸ்கியூஸே வேண்டாம். நான் ரமித்திடுவோம். இவர் தீர்மானிச்சு சொல்லிவிடுறார். அந்த ஒரு பேரன்பு உரிமையை வெளிப்படுத்துகின்றார். அடுத்த பாடல் 91வது பாடல். ரா பகலில்லா பெருவெளி வீட்டில் ரமித்திடுவோம் வாருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. இந்த ஆன்ம பொதுவெளி எப்படி இருக்குன்னா, அங்க ராத்திரியும் இல்ல, பகலும் இல்ல. அதான் சொல்லுவார் பகவான் கூட. இந்த பரமாத்ம வஸ்துவ ஆத்ம ஜோதி அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அது இருள்னு நினைச்சுக்க வேண்டாம். நீங்க எப்படி நினைச்சிருந்தாலும் அதுவே பந்தமாக முடியும். நீங்கள் எப்படி நினைத்துக் கொண்டாலும் அது உங்களுடைய மனம் என்கின்ற அறிவு எல்லைக்குள்ளே அடங்கும். அப்படி த அன்லிமிட்டெட் கேன் நெவர் பி லிமிட்டெட். இதுவோ அளவு கடந்தது. அளவைகள் எதுவுமே இல்லாதது. அது எப்படி மனதுக்கு உள்ள பிடிபடும்? அதனால இது இப்படியே அப்படின்னு பாவிக்க வேண்டாம் என்பார் பகவான். அததான் இங்க அவரு இந்த இடத்துலயும் அதான் சொல்றார். ராப்பகல் இல்லா அப்படின்னு அவருடைய அனுபவத்தை சொல்றார். இந்த இரா பகல் என்பது எதுவுமே இல்லாமல் ஏகவஸ்துவாக தன்னை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் வெறுவெளி வீட்டி வெறு அப்படின்னா பிரத்யக். வெறுவன அது மாத்திரமாக கேவலம்னு சொல்றது. இத கேவலம் பிரத்யக் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். பிரத்யக்னா தனி. தனியா இருக்கிறதுனா அது மட்டும் தனித்து இருப்பது. அது வேற ஒண்ணுமே கலக்காத ஒன்று. கேவலம்னா அது மாத்திரம். வெறும் தூய தமிழ் வார்த்தை வெறும். வெறும்னா அது மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்லன்றதுக்கு. அவன் என்ன வெறுமனே உட்கார்ந்துட்டு இருக்கான்னா, அவன் வெறுமனே உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படி. அந்த வெறுவெளி வீட்டில் ரமித்திடுவோம் வா அருணாச்சலா என்கிற. அதிலே நாம் இருவரும் சந்தோஷமா இருக்கலாம் வாங்க. ரமித்திடுவோம். இது உரிமை. எனக்கு மறுப்பு சொல்லாத. நான் இப்ப கேட்கிற விஷயத்த மாட்டேன்னு சொல்லாம நீ பண்ணிதான் ஆகணும்னு சில சமயம் நம்ம நண்பர்கள் எடுத்து. இப்ப நான் உன்னை கேட்க போறேன்ப்பா. மாட்டேன்னு சொல்லாம நீ பண்ணணும். எனக்கு தெரியாது. அப்ப நீ முதல்ல கேளு. அப்புறம் தானே நம்ம சொல்லு. நான் சொல்லுவேன். நீ முதல்ல செய்றேன்னு சொல்லு. கைகேயி ராமபிரான் கிட்ட அப்படித்தான் கேட்கிறா முதல்ல. அப்பா ஒரு விஷயம் எனக்கு சொல்லியிருக்கார். நீ அத தட்ட மாட்டேன்றது எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் வாயில வரணும் அந்த வார்த்தை நான் விரும்புறேன். நீ அப்பா சொல்ற வார்த்தைய கண்டிப்பா கேட்பேன்னு நீ சொல்லு. நீ கேட்காம போயிடுவியோன்னு அப்பா ரொம்ப கவலையில அதுலதான் உன்னை பார்த்த உடனே மூர்ச்சித்து விழுந்துட்டார். அதனால நீ எனக்கு ஒரு வாக்குறுதி குடு. நான் கண்டிப்பா செய்யறேன்னு சொல்லுன்னு ராமபிரான்னு சொல்றேன். அப்பா சொன்னா நான் கேட்காம இருப்பேனாமா, நான் கண்டிப்பா செய்றேன். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லுங்கன்னு சொல்றேன். அப்புறம் தான் அவர் சொல்றேன். அப்படி ரமித்திடுவோம் வா. வேற செகண்ட் சாய்ஸும் உனக்கு கிடையாது. ஆப்ஷனே கிடையாது உனக்கு. அப்படி சொல்றார். இந்த
வெறுவெளி என்று வரும்பொழுது கந்தர் அலங்காரத்தில் அருணகிரியார் இந்த அற்புதமாக டிஸ்கிரைப் பண்றார் அவருடைய அனுபவத்தை. அனாதியிலே வெளியில்னா அந்த பொது வெறுவெளி, அந்த வெளியிலே பொது வெளியிலே ஆத்ம பொது வெளியிலே விளைந்த வெறும் பாழை, அங்க ஒரு சூனியம் இருக்கு. அங்க ஒண்ணுமே இல்லைன்றதுக்காக அந்த பாழ் என்ற வார்த்தையை போடுறார். பெற்ற வெறும் தனியை, அங்க ஒண்ணுமே இல்ல, பாழா இருக்கு, அதாவது வேற எதுவுமே இல்ல. பெற்ற வெறும் தனியை, அது வெறும்னா கேவலம், தனின்னா பிரத்யேக், கேவலமாக பிரத்யேக்காக இருக்கின்ற அந்த தனிமையை, அந்த ஏக வஸ்துவை, தனித்து இருப்பதை, அது மாத்திரமாக இருப்பதை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே என்கிறார். இது அருணகிரியார் எந்த அளவு அந்த ஆன்மானுபூதியை அனுபவித்திருக்கிறார் என்பது தெரிகிறது. பகவானுடைய அனுபவத்துக்கும் அருணகிரியாருடைய அனுபவத்துக்கும் டோட்டலா ஒத்து போறது. இன்னொன்னு, ஆகாசம் வெளி, தமிழ்ல வெளி, வெளி வழி தீ நீர் அப்படி சொல்றோம் இல்லையா? இதுல ஆகாசம்ன்றது வெளின்றது, ஆகாசம் வட சொல், வெளி தமிழ் சொல், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, பொருள் ஒண்ணுதான். அதனால்தான் பூதாகாசம், ஐம்பூதங்கள்ல இருக்கின்ற ஆகாசம் கண்ணுக்கு தெரியுது. கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஆகாசம் தெரியாது. கண்ணை மூடிக்கொண்டால் மனோ ஆகாசம், இந்த மனமே ஆகாசமாக அதுக்கு சரிநியோ சமானமாக இருக்கின்றது. நமக்கு உள்ள நினைச்ச ஆஸ்திரேலியா போலாம், நினைச்ச துபாய் போலாம், எங்க வேணா போலாம் மனசுனால. அங்கெல்லாம் போயிட்டு வந்தவா இன்னும் ஈஸியா போலாம். இந்த இரண்டையும் தாண்டி இந்த அகம்புறம், புறத்தே பூதாகாசம், அகத்தே மனோ ஆகாசம் என்பது, இந்த அகம் புறம் என்ற வேறுபாடுகள் நீங்கும் பொழுது உடலுக்கு உள்ளே உடலுக்கு வெளியே என்பது நீங்கி எல்லாமே பரமாத்மா வஸ்துவாக அந்த ஆன்மானுபவம் ஏற்படும் பொழுது அங்கே இருப்பது ஒரே ஆகாசம்தான், ஆன்மா ஆகாசம்தான், சித்தாகாசம்தான், சைத்தன்ய ஆகாசம்தான், சித் அம்பரம் தான். அம்பரம்னாலும் ஆகாசம், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இதனால தான் நம்ம சிதம்பரம்னு ஒரு பேரையே வச்சு ஸ்தலத்தையே சொல்லி அது நம்மளுக்கு இந்த சைத்தன்ய ஆகாசத்தை நமது பெரியவர்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அது பேரை கேட்டாலே அந்த ஆத்மா ஞாபகம் நம்மளுக்கு வரணுன்றதுக்காக. இப்பொழுது இந்த பரமாத்ம வஸ்து எப்படி இருக்குன்னா, இட் ஹாஸ் இட்ஸ் சென்டர் எவ்ரிவேர் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நோவேர் அப்படின்னு சொல்லுவார். அப்படி எங்கும் பறந்து எதிலும் இருந்து இருக்கிறதுன்றதை தவிர அதுக்கு சென்டர்னு பார்த்தா எங்க தொட்டாலும் சென்டர் தான். அதனாலதான் மனித வாழ்க்கையில கூட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் இஸ் த ஹீரோ தேர், இஸ் த சென்டர். ஏன் ஒவ்வொரு மனிதரும் அவருடைய வாழ்க்கையில போராடி அவர்கள் செல்ஃப் மேடு, பணம் சம்பாதிக்கிறது, போராட்டங்களை ஜெயிக்கிறது, அவனுடைய வாழ்வு அவனுக்கு என்று கொடுக்கப்பட்ட வாழ்வாக, தனித்துவப்பட்ட வாழ்வாக, அது ஆணோ பெண்ணோ அவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை. தேர் த ஹீரோ ஆர் ஹீரோயின், அவர்களுக்கென்றே ஏற்பட்ட ஒரு வாழ்க்கை. அதுக்கு காரணம் இந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய இயல்பு. அது எங்க தொட்டாலும் சென்டரா இருக்கும். அப்படிப்பட்ட இருக்கின்ற ஒரு ஆன்மா ஆகாசம் இராப்பகலற்று இருக்கின்றது. மேலும் ராப்பகலில்லா வெறுவெளி வீட்டில் என்கிறார். இந்த ஆத்ம பொதுவழி இரவு பகல் அற்றது என்பதை மணிவாசகர் சொல்லியிருக்கார் உயிருண்ணி 10ல 3வது பாடல்ல, திருவாச்சகம். ஏனை நான் என்பதறி ஏன் பகல் இரவாவதும் அறியே, என்னை நான் என்பதை அறியேன். தேகாபிமானம் போயிடுத்து, பகல் இரவாகி கொண்டிருக்கின்றது, இரவு பகலாகி கொண்டிருக்கிறது, ஒன்றும் தெரிய மாட்டேன்றது. இப்படித்தானே பகவான் வாழ்ந்து காண்பித்தார் அருணாச்சலத்துக்கு வந்த புதுசுல.
அப்படித்தான் அவர் நமக்கு வாழ்ந்தே காண்பித்தார். கந்தர் அலங்காரத்துல அருணகிரியார் மீண்டும் அதை ரொம்ப கிளியரா தெளிவா சொல்றார். இராப்பகலற்ற இடத்தில் இருக்கை அழிதல்லவே. அங்கே இராப்பகல் கிடையாது. இரவு பகல் இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறதுன்றது அதுல இருக்கை எளிதல்லவே. கொடியர் பராக்கு அற வேண்டும், மனமும் பதைப்பு அற வேண்டும் என்றால் இராப்பகலற்ற இடத்தில் இருக்கை எளிதல்லவே என்கிறார். விநாயகராக வல்ல அவை மூதாட்டியாரும் அதை தான் சொல்றார். இருள்வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன. இருட்டு வெளிச்சம் இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே இடம்தான் என்ன. அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழிகாட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவங்காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கங்காட்டி அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணு முற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சு அக்ஷரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயக விரைகால் சரணே. அங்க ஆரம்பிக்கிறது அவருடைய ஆன்மானுபூதி ஆரம்பிக்கிறதே இருள் வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன என்றுதான். அந்த கருத்தை என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையில் முதலை களைந்தே வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் இப்படியெல்லாம் ஆரம்பிச்சு சொல்லும் போது இருள் வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன என்ற இந்த இராப்பகல் அற்ற ஆத்மவசனுடைய தன்மையை அங்கே விளக்குகின்றார். உழைத்த பத்திர மணிவாசகர் சொல்றார், எண்ணாதிரவும் பகலும் நான் அவையே எண்ணும் மதுவல்லால் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கடற்கீழ் புகுமாறும் அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தே. எண்ணாத இரவும் பகலும் நான் சொல்ற மாதிரிதான். இரவு பகலாகி கொண்டிருக்கிறது, பகல் இரவாகி கொண்டிருக்கு. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியவே மாட்டேன்றது. எனக்கு என்ன தெரியறதுன்னா அவையே எண்ணும் கண்ணாறுதலோன் கடலினைகள் கண்டேன் கண்கள் கழிகூற எண்ணாதிரவும் பகலும் நான் அவையே எண்ணும் அதுவல்லார். அந்த திருவடிகளை நான் தரிசனம் செய்தேன். கண்ணாறுதலோன் கடல் இணைகள் நான் தரிசனம் செய்த பிறகு அவையே எண்ணும் அதுவல்லார் மண்மேல் யாக்கை விடுமாறும். இந்த பூமியில இந்த பூ உலக வாழ்க்கையை என்ன விட வேண்டும் என்றும் வந்துன் கடற்கீழ் புகுமாறும் உன்னுடைய திருவடிகளிலே வந்து புகுந்து கொள்ள வேண்டும் என்றும் அண்ணா என்ன கடவேனும். இதெல்லாம் எங்க எனக்கு தோன்றது. ஏனென்றால் உங்களுடைய திருவடிகளை அவையே எண்ணம் அதுவல்லால் வேற ஒண்ணு எனக்கு தெரியல. அண்ணா என்ன கடவேனும் அடியேன் சால அழகுடைத்தேன். நான் வேற்று விகார விடக்குடப்பிலிருந்து விடுபட்டு ஆன்ம அழகை பெற்று விட்டேன் என்று சொல்லுகிறார் மணிவாசகர். அங்கே எண்ணாதிரவும் பகலும் நான் எனக்கு பகலும் தெரியல இரவும் தெரியல அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன்னு சொல்றாரு. கைவானவ சுவாமிகள் இதை சொல்றாரு. இரவு பகலற்ற இடத்து ஏகாந்த யோகம் பரவன் திருக்கரணி வையாய் பராபரவே. அந்த இடத்துல நான் போய் இருக்கும்படியான உடைய திருக்கரணியை என் மீது வைப்பாய். இப்ப நினைச்சு பாருங்க, முன் பாட்டுல சொன்னோம் இல்லையா, அந்த பக்தனுக்கும் பரவனுக்கும் இடையில அவர்கள் ஒன்றாகி விட்ட பிறகு ஆன்மானுபூதியினாலே என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அவளுக்குள்ள என்ன பண்ணிட்டாலும் தப்பு இல்லைன்னு சொன்னோம் இல்லையா. இங்க பாருங்க, இதே மாதிரிதான் இங்கேயும் இதுவோ ஆண்மை என்று இந்த 9வது பாட்டு அப்படி பொங்கி எழுந்தவர். இது உனக்கு அழகோ என்று நியாயம் கேட்டவர். உன் சூதே இது என்று வருத்தப்பட்டவர். மோசம் செய்யாதருள் வஞ்சியாதருள் என்றெல்லாம் கெஞ்சியவர். ஆளுவது உன் கடன் முடிவிட கடனிலை என்று அவருடைய கடமையை நினைவுறுத்தியவர். குரு உருவாய் ஒளிர் அருணாச்சலா ஒப்புயர்வில்லோய் என்று அவருடைய பெருமையை பேசியவர். உன் அழகை காட்டு உன் ஜோதி உருக்காட்டு என்றெல்லாம் உரிமை பாராட்டியவர். இந்த திருப்பாடலிலே அன்பே உருவாக பிரேமையின் உச்சியில் நின்று கனிவுடன் ரொம்ப செல்லமா அந்த கனிவின் சிகரத்திலே குழைந்து போய் ரமித்திடுவோம் வா அருணாச்சலா என்றார்.
அங்கே அப்படி நியாயம் கேட்பது, வழக்காடுவது, நீ தப்பு பண்ணிட்டேன்றது, உன்னை பயமுறுத்துறது, தான் பயந்து போறது, எந்தெந்தவோ பண்ணவர். இங்கே ரமித்திடுவோம் வா என்ற. இப்ப இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கா ஏதாவது? ஒரே அர்த்தம், அவர்களிடையே இருக்கின்ற பரஸ்பர அன்புதான். அந்த பக்தி தான் அர்த்தம். இதனால தான் ஆண்டானோடு ஈருடலும் ஓர் உயிருமாக வாழ்கின்ற பக்தன் யாதே கூறினும் யாதே செய்யணும் அவர்களுக்கிடையே கோபம் கொள்ளுவதும் பர்மனண்டா குற்றம் காண்பதும் இல்லவே இல்லை அப்படின்னு முதல் பாட்டுல அதான் சொன்னோம் நம்ம. அவர்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாலும் தப்பு இல்லை. அதை இந்த பாடல் மீண்டும் நிரூபிக்கின்றது. இப்படி பகவான் எவ்வளவோ உணர்வுகளை அருணாச்சலேஸ்வரிடத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். இங்கே அன்பின் உச்சியிலே நின்று நாம் இருவரும் ரமித்திடுவோம் வா என்று அவ்வளோ ஆசையா அன்பா ஒருவருக்கு ஒருவர் அந்த அருணாச்சலேஸ்வருடைய கருணையில ரமித்தவராய், அருணாச்சலேஸ்வரர் இவரை ரமிக்கச் செய்பவராய், தன்னுள் இவரை தன்னை போலவே தன்னுள் ரமிக்கச் செய்பவராய், இப்படியெல்லாம் இந்த பாடல் அமைந்திருப்பது இந்த கண்ணியினுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பு. இந்த தனிப்பெரும் சிறப்பு அடுத்த பாடலிலும் தொடர்கின்றது. அதாவது 92வது பாடல். லட்சியம் வைத்தருள ஸ்திரம் வீட்டனை பக்ஷித்தாய் பிராணனோடு அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. சில சமயம் எதுவுமே வேண்டாம், வெறும் இந்த அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலான்னு சொல்லிட்டு இருந்தாலே டைம் போறதே தெரிய மாட்டேன். அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி, நம்மை ரமிக்க வைக்கின்ற சக்தி இந்த நாமத்துக்கு இருக்கின்றது. சொல்றார் பகவான் அருணாச்சலேஸ்வரரே, லட்சியம் வைத்து என்னை ஒரு குறியாக வைத்துக் கொண்டு, என்னை ஒரு இலக்காக கொண்டு, ஒரு உங்களுடைய அருளாகிய அருள் அஸ்திரம், அருளாகிய அஸ்திரத்தை மேல போட்டு என்னை பக்ஷித்தாய், சாப்பாடவே சாப்பிட்டுட்டாப்பா பிராணனோடு, அதுவும் என்ன உயிரோட உண்டாய் என்கிறார். இங்க லட்சியம் வைத்து என்னை குறி வச்சு என்ன அடிச்ச அப்படின்ற மாதிரி, குறியா எனக்குள்ள குறையன் செய்தேன் அருணாச்சலம் என்று 25வது பாடல். அருணாச்சல பதிகத்திலே ஊழியில் வாழும் மக்களில் என்பால் ஊதியம் யாது நீ பெற்ற. என்கிட்ட என்ன ஏதாவது சம்பளம், ஏதாவது லஞ்சம் வாங்கிட்டியா? ஊதியம்னா சம்பளம். ஏதாவது வாங்கிட்டியா? என்னை மட்டும் ஏன் நீ தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்கிறார். அங்கு என்னை ஏன் குறிக்கொண்டாய் அப்படின்றார். அதே போல அருணாச்சலேஸ்வருடைய அஸ்திரம் எய்ம் அதனுடைய லட்சியத்திலிருந்து நழுவாது. ஏனென்றால் அது அருள் அக்ஷரம், அதனால அருள் அஸ்திரம் அப்படின்றதுனால அது அருள் அஸ்திரம் என்று விவரித்தார், விளக்கினார். இந்த அருளை பத்தி பேசும்போது உன் அருள்வலை தப்புமோ என்று 102வது பாடலிலும் இதை கூறுவார். அதாவது தோல் இருக்க சுளையை உண்பதை போல இவன் உயிர் இருக்க அகந்தையை உண்பதை அந்த மாதிரி பக்ஷித்தாய் பிராணனோடு என்கிறார். மற்றதெல்லாம் நிறைய இடத்துல முன்னாடியே சொல்லிட்டோம். உயிர்கொலியே அருணமாகிரியே, உயிரை மட்டும் கொள்பவன். உயிர்னா அங்க மனசு, பிராணன், அகந்தை, அதை மட்டும் கொள்கின்றது. உலகால் கருதிட கொலாமலே கொல்லும் அருமருந்து ஒன்று அவனியில் அதுதான் அருளமா திறவன் அறிவீர் என்று பதிகத்திலும் பார்த்தோம். ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான்மலை உத்தவனே என்று சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்வது இங்கே நினைவு கூறத்தக்கது. இங்கே உயிர் என்றால் தமிழ்ச்சொல். என் பிராண வாங்காதே, என் உயிர் எடுக்கிறேன்னு தமிழ் சொல்லும். வட சொல் மொழி தெரிஞ்சுவா என் பிராணன் எடுக்காதன்னுவா, ரெண்டும் ஒண்ணுதான் அர்த்தம். அதனாலதான் பிராணன் என்பது இதை பத்தி விசார சங்கர அருண்மொழி தொகுப்புல சொல்றார் பகவான். மனதிற்கும் பிராணனுக்கும் பிறப்பிடம் ஒன்றே, நினைவே மனதின் ஸ்வரூபம். நான் என்னும் நினைவே மனதின் முதல் நினைவு, அதுவே அகங்காரம். அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தியோ அங்கிருந்துதான் மூச்சும் கிளம்புகின்றது.
ஆகையால் மனம் அடங்கும் பொழுது பிராணனும், பிராணன் அடங்கும் பொழுது மனமும் அடங்கும். ஆனால் சுழுப்தியில், அதாவது உறக்கத்தில் மனம் அடங்கி இருந்த போதிலும் பிராணன் அடங்கவில்லை. தேகத்தின் பாதுகாப்பு நிமித்தமும் தேகமானது மரித்து விட்டதோ என்று பிறர் ஐயுறா வண்ணமும் இவ்வாறு ஈஸ்வர நிதியாலே ஏற்பட்டிருக்கின்றது. ஜாகிரத்தில், அதாவது விழிப்பு நிலையிலும் சமாதியிலும் மனம் அடங்குகின்ற பொழுது பிராணன் அடங்குகின்றது. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றார், சகஜ நிர்விகல்ப சமாதியில அல்லது விவேக முக்தியில பிராணன் அடங்கி போனாலும் மூச்சுக்காற்று போய் வந்து கொண்டிருக்கும். அதான் அப்படி சொல்ற. பிராணன் மனதின் ஸ்தூல ஸ்வரூபம். ஆகவே நேச்சுரலி மனம் என்பது இந்த பிராணனின் சூக்ஷ்ம ஸ்வரூபம். இப்படி மரண காலம் வரையிலே மனமானது இந்த பிராணனை, இந்த உயிரை உடலிலே வைத்துக் கொண்டிருந்து விட்டு உடல் மரிக்கும் பொழுது அதை தன்னோடு கவர்ந்து போகின்றது. அதுதான் சூக்ஷ்ம சரீரமா இன்னொரு உடல்ல போய் புகுந்துகிறது. ஞானமாத்திரமாக இருந்த சுத்த சத்துவ மனமானது தன் ஞான ஸ்வரூபத்தை மறந்து, அதாவது பிரமாதம் என்பதினாலே ஆன்ம நிலையிலிருந்து நழுவி, அவித்தையினாலே, அறியாமையினாலே, அஞ்ஞானத்தினாலே தமோ வசப்பட்டு, அது உலகாதி பரிமாணங்கள் இருப்பதாக கமித்து, அதனால் ராக துவேஷங்களை ஏற்படுத்தி கொண்டு, அப்படி இந்த ரஜோகுண வசத்தால் அதில் தேகாதிகள் நான் என்றும், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் என்றும், கர்மேந்திரியங்கள் என்றும், ஞானேந்திரியங்கள் என்றும் பற்பல வினைகளை புரிந்து அந்த கர்ம பயன்களை, அதாவது பாவ புண்ணியங்களை சம்பாதித்து அவைகளுக்கு ஏற்ப மற்றும் ஒரு பின்னும் ஒரு ஜென்மத்தை எடுக்கின்றது இந்த சூக்ஷ்ம சரீரம். இவ்விதம் மனமும் பிராணனும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஜனன மரண சம்சாரத்திலே இந்த ஜீவனை தள்ளுகின்றன. அதாவது தாமே அதிலே அகப்பட்டுக் கொள்கின்றன. இவ்விதம் சம்சார சுழலில் உழலும் மனம் தன் ஞான ஸ்வரூபத்தை மறுபடியும் உணர்வதே முக்தி. முதல்ல அது சுத்த சத்துவ மனம் என்பது நிர்மலமாக இருந்தது. அந்த நிலை மறுபடியும் அது உணரும் பொழுது அது மனோ நாசம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே மனோ நாசம்தான் நாம் இலக்காக கொள்ள வேண்டுமே தவிர மனோலயம் அல்ல. இந்த பிராணனை அடக்குவதனாலே மனம் அடங்கும். அது பிராணாயாமத்தினாலே இது சர்வ நிச்சயமாக முடியும். ஆனால் இந்த பிராணாயாமம் மனதை அடக்குவதற்கு சகாயம் ஆகுமே அன்றி மனோநாசம் செய்யாது. மனோநாசமே வேண்டுவது. பிராணாயாமத்தாலும் மனம் அடங்கும். ஆனால் பிராணன் அடங்கி இருக்கும் பொழுது, அடங்கி இருக்கும் வரையிலே இந்த மனமும் அடங்கி இருந்து பிராணன் வெளிப்படும் பொழுது தானும் வெளிப்பட்டு வாசனை வயத்தால் அலையும். மனம் அடங்குவதற்கு விசாரணையை தவிர, இங்க விசாரணைன்னு பகவான் சொல்றது நான் யார் விசாரணையை தவிர வேறு தகுந்த உபாயங்கள் இல்லை. ஆகவே மனோ நாசம் லபிக்கும் பொழுது மனம் சூக்ஷ்மம் அடைந்து எண்ணங்களின் பாதிப்புகள் அற்று சர்வ சகஜ நிர்விகல்ப சமாதி உறும் பொழுது மனதின் ஸ்தூல தேகமாகிய பிராணன் அந்த நிலையில் கூட இந்த தேகமானது மரணமடைந்து விட்டதோ மரித்து விட்டதோ என்று பிறர் ஐயுறாமல் இருப்பதற்காக ஈஸ்வர நேதியால் ஞானியினுடைய உடலிலே ஏங்கிக் கொண்டிருக்கும். இதுவே அருணாச்சலேஸ்வரர் உடலை விடுத்து இந்த பிராணனை மட்டும், பிராணனாகிய மனதை மட்டும் உண்டு ஒழித்து அவர்களை ஜீவன் முக்தர்களாகவும் விவேக முக்தர்களாகவும் மாற்றுவதாகும். இதையெல்லாம் சுருங்க கூறி விளங்க வைப்பதிலே அதி சமர்த்தராகிய பகவான் பக்ஷித்தாய் பிராணனோடு அருணாச்சலம், அங்க பிராணனோடுன்ற வார்த்தை அவ்வளவு முக்கியமானது. அதனாலதான் இவ்வளவு சொல்ல நேர்ந்தது. பக்ஷித்தாய் பிராணனோடு அருணாச்சலா, பிராணனோடு என்னுடைய அகந்தையை, அதாவது மனத்தையும் பிராணனையும் அப்படி சொல்ற. மனம் நம்ம எல்லாம் அப்படித்தானே நினைக்கிறோம் இல்லையா? பிராணனும் மனமும் ஒன்றுன்னு அவர் எவ்வளவுதான் சொன்னாலும் மனம் வேற இந்த மூச்சு காத்து வேறன்னு தான் நம்ம நிலைமை அப்படித்தானே இருக்கு. அதனால சொல்ற அந்த மனதை
என்னைன்றதுனால அந்த அகந்தை மனதை சொல்லி பக்ஷித்தாய் உண்டாய் பிராணனோடு. மூச்சு காத்து உள்ள சும்மா போயின்னு வந்துன்னு இருக்கிறது தானே தவிர அது உண்மை அல்ல. அது அந்த பிராணன் என்பது அதனுடைய சூக்ஷ்ம சரீரம் இறந்து விட்டது, அழிந்தது. அருணாச்சலேஸ்வரரே உங்களுடைய அருளாலே. இதையெல்லாம் சொல்ல விரும்புபவர் பக்ஷித்தாய் பிராணனோடு அருணாச்சலா என்றார். இவ்வாறு தம்மை பட்சித்து உண்டு ஒழித்து நம்மை ஆத்மவஸ்துவாக்கி விட்ட அருணாச்சலேஸ்வரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இதனால உனக்கு என்னப்பா பிரயோஜனம்? எனக்கு இவ்வளோ பெருசா உதவி பண்ணியிருக்க, உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இதனால? இதை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். இந்த கேள்வி மற்ற பெரியோர்களும் கேட்கிறது தான், எல்லாரும் கேட்ட கேள்விதான். பகவானும் இதை கேட்கிறார். இந்த ஒரு மனதுக்கு அறிவுக்கு சுவை பயக்குகின்ற இந்த கேள்வியை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம். அடுத்த பாடலிலே இதை பார்க்கலாம் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ 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 ரமணாய நமோ ரமணாய நமோ ரமணாய நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु. ओम शांति शांति शांति. ओम श्री रमणार्पणमस्तु. हरि ओम तत्सत्. हरि ओम तत्सत्. हरि ओम तत्सत्.